சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நமது சித்தர் அருள்வாக்கு குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீங்களும் உங்க குடும்ப உறுப்பினர்களும் எம்பெருமான் ஈசனோட அருளால சகல சௌபாக்கியங்களையும் பெற்று சிறப்பான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நான் பிரார்த்திக்கிறேன். நம்மளோட பதிவுகள்ல தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான 2024 வருடத்தோட ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா இந்த பதிவுல ராசி கட்டத்துல 12வது ராசியா இருக்கக்கூடிய நீர் ராசியான மீன ராசிக்கு இந்த 2024 வருடத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மீனராசி அன்பர்கள் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போற ஒவ்வொரு நொடியும் உங்க வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ஒரு சில வாய்ப்புகளை வீணடிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விரைய சனி உசுரை மட்டும் விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் மீனராசிக்காரங்க கிட்ட இருந்து மொத்தமா பறிச்சுக்கிடுச்சு. அதாவது நீங்க உத்தியோகத்துல இருந்தாலும் சரி அல்லது சொந்தமா தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வழிகளை எல்லாம் இந்த விரைய சனி முழுமையா அடைச்சு வச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். வருமானம் சுத்தமா நின்னு போச்சு. ஆனா நாலா பக்கமும் செலவுகள் உங்களுக்கு அதிகமான நெருக்கடிகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. அதுலயும் முக்கியமா இந்த விரைய சனி முதல்ல உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வழிகளை அடைக்கிறதுக்கு தான் முயற்சிகளை செய்யும். குறிப்பா தொழில்ல பெரிய அளவுக்கான லாபம் கிடைக்காது. அப்படி இல்லைன்னா தொழில் வீழ்ச்சியை சந்திக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க வேலை இழப்புகளை சந்திப்பாங்க. அப்படி இல்லைன்னா வேலை பார்க்கிற இடத்துல ஒழுங்கான சம்பளம் கிடைக்காது. ஒரு சில சம்பந்தமில்லாத விரைய செலவுகள் ஏற்பட்டு அதுக்காக நீங்க கடன் வாங்க வேண்டிய சூழலையும் இந்த விரைய சனி ஏற்படுத்தும். இந்த காரணத்தாலதான் பெரும்பாலான மீனராசிக்காரங்க சமீப காலமா நிறைய வேலை இழப்புகளை சந்திச்சிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா பல வருஷமா வேலை பார்த்த இடத்துல கூட அவமானங்களை சந்திச்சு அதுக்கப்புறம் அந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு வந்திருப்பாங்க. அப்படி வேலையை விட்டுட்டு வந்த பெரும்பாலான மீனராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் சரியான வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்காது. அப்படி ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருந்தாலும் நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு அந்த வேலையால உங்களுக்கு வருமானம் கிடைக்காது. அதாவது ஏற்கனவே வரவுக்கு மிஞ்சிய விரைய செலவுகளை சமாளிக்க முடியாம நீங்க திணறிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வழிகளும் அடைபடுது அப்படின்னா கண்டிப்பா நீங்க கடன் வாங்கணும். அப்படி இல்லைன்னா கைகள்ல இருக்கிற சேமிப்பை கரைக்கணும். இதனால பெரும்பாலான மீனராசிக்காரங்க இந்த விரைய சனி காலத்துல கண்டிப்பா கடனாளிகளா மாறி இருப்பாங்க. ஒருவேளை கடன் சம்பந்தமான நெருக்கடிகளை சந்திக்கல அப்படின்னாலும் கைகள்ல இருக்கக்கூடிய சேமிப்புகளை மொத்தமா கரைச்சிட்டு நிப்பாங்க. இது கூடவே ஒரு சில மீனராசிக்காரங்களுக்கு தொடர்ச்சியான உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளையும் இந்த விரைய சனி ஏற்படுத்திட்டு வருது. இதனால பெரும்பாலான மீனராசிக்காரங்க மனசுல கொஞ்சம் இருந்த நிம்மதியையும் சந்தோஷத்தையும் முழுமையா தொலைச்சிட்டு ஒரு நடைபெணமா வாழ்ந்துட்டு வர்றாங்க. இப்படி ஒரு இக்கட்டான சூழல்ல வரப்போற 2024வது வருஷமாவது மீனராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது நல்ல விதமான மாற்றங்களை கொண்டு வருமா, அல்லது கடந்த காலங்களை மாதிரியே மீனராசிக்காரங்களை வஞ்சகமே இல்லாம வச்சு செய்யுமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த 2024 வருடத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது மீனராசிக்காரங்களோட ஜென்ம ராசியில ராகு பகவான் இருக்கிறதாலையும் மீனராசிக்காரங்க தற்சமயம் விரைய சனியோட ஆதிக்கத்துல இருக்கிறதாலையும் ஒரு சில நிதானமான அதே சமயம் அதிரடியான முடிவுகளை எடுக்க வேண்டிய காலகட்டமா இந்த 2024வது வருஷம் இருக்க போகுது. குறிப்பா மீனராசிக்காரங்க வேலை பார்க்கிற இடத்துல சரியான வருமானம் வரல அப்படின்னா கண்டிப்பா அதிரடியா அந்த வேலையை உடனடியா மாத்துங்க. அதனையும் குறிப்பா முதலாளிக்கு விசுவாசமா இருக்கேன், வேலை செய்யற கம்பெனிக்கு விசுவாசமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்க வாழ்க்கையை நீங்களே குழி தோண்டி புதைச்சிடாதீங்க. ஏன்னா இது விரைச்சனி காலம் அப்படிங்கறதால உங்களுக்கு பண தேவை அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கும். அதே நேரம் நீங்க வேலை பார்க்கிற இடத்துல சரியான அங்கீகாரமோ சரியான சம்பளமோ கிடைக்கல அப்படின்னா ஒரு நிமிடம் கூட யோசிக்காம உடனடியா வேற வேலைகளுக்கு ஷிஃப்ட் ஆயிருங்க. இன்னும் சொல்ல போனா சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்களுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது திட்டம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த திட்டங்களை இந்த 2024ல உடனடியா செயல்படுத்துங்க. ஏன்னா மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வேலை மாற்றமும் இட மாற்றமும் கண்டிப்பா இந்த விரைய சனி காலத்துல ரொம்பவே அற்புதமான பலன்களை கொடுக்கும். அதே சமயம் நான் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துல நல்ல சம்பளம் கிடைக்குது, அந்த சம்பளத்தை வச்சு என் செலவுகளை எல்லாம் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த வேலையை மாத்தாதீங்க. அதே போல இந்த 2024 மே மாதத்துக்கு அப்புறமா குரு பகவானோட பயிற்சி நடக்க இருக்குது. அதாவது உங்க ராசிக்கு 2வது வீடான குடும்பஸ்தானத்துல இருக்கிற குரு பகவான் 3வது வீடான தைரியஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பயிற்சி மீனராசிக்காரங்க ஏற்கனவே சந்திச்சுட்டு வரக்கூடிய சிக்கல்களை அதிகப்படுத்துமே தவிர எந்த விதமான முன்னேற்றங்களையும் கொடுக்காது. அதே நேரம் கடகராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவானோட நேரடி பார்வை உங்க ராசிக்கு 7வது வீடான களத்திர ஸ்தானத்துல பதியறதால உங்க வாழ்க்கை துணை கூட இருந்துட்டு வந்த ஒரு சில பிரச்சனைகளும் போராட்டங்களும் விலக போகுது. அது கூடவே அவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் சிறப்பான முன்னேற்றங்கள் குரு பகவான் அருளால கிடைக்க போகுது.
அதே போல களத்திர ஸ்தானத்துல ஏற்கனவே கேது பகவான் அமர்ந்திருந்து குரு பகவானோட பார்வையும் கேது பகவானுக்கு கிடைக்கிற காரணத்தால உங்க வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்கள் மூலமா ஒரு சில வாய்ப்புகளும் திடீர் அதிர்ஷ்டங்களும் மீனராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. இன்னும் சொல்ல போனா இந்த 2024வது வருஷத்துல மீனராசிக்காரங்களோட வாழ்க்கையில அவங்க வாழ்க்கை துணை தான் மெயின் டர்னிங் பாயிண்டா இருக்க போறாங்க. குறிப்பா உங்களோட நெருக்கடியான காலகட்டத்துல உங்க வாழ்க்கை துணை கிட்ட இருந்து சிறப்பான உதவிகளும் அருமையான ஆலோசனைகளும் மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இதனால வாழ்க்கையில எப்படியாவது குட்டிக்கரணம் போட்டாவது மேல வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த 2024ல மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும். அடுத்ததா சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செய்யறவங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கான முதலீடுகளை தொழில செய்யாதீங்க. ஒருவேளை தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைச்சாலும் உங்க கைகள்ல பணம் இருந்தா மட்டும் அந்த முயற்சிகளை முன்னெடுத்து போங்க. கடன் வாங்கி தொழிலை விரிவுபடுத்தலாம், அதுக்கப்புறமா வர லாபத்துல கடனை அடைச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க தொழில் உங்களை தொங்கல்ல விட்டுரும். அதே போல புதிய தொழில் தொடங்குறதுக்கோ அல்லது புதிய முதலீடுகளை செய்யறதுக்கோ இந்த 2024வது வருஷம் அவ்வளவு சிறப்பான காலகட்டமா இருக்காது. அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இது விரைச்சனை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலகட்டம் அப்படிங்கறதால சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இது கூடவே உங்க குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு சில தொடர்ச்சியான பாதிப்புகள் ஏற்படலாம். அதனால மீனராசிக்காரங்க உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள்ல கவனக்குறைவா இருக்காதீங்க. அடுத்ததா திருமணம் மாதிரியான சுப காரியங்களை நடத்துறதுக்கு இந்த 2024வது வருஷம் அவ்வளவு சிறப்பான காலகட்டமா இருக்காது. அதே சமயம் மீனராசிக்காரங்களுக்கு 7வது சனி நடப்புல இருக்கிறதால திருமண வாய்ப்புகள் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும். இன்னும் சொல்ல போனா நீங்க திருமணமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருந்தாலும் வரன்கள் தொடர்ச்சியா உங்க வீட்டு வாசல் கதவை தட்டிக்கிட்டே இருக்கும். இதனால குடும்பத்துல இருக்கிறவங்களோட வற்புறுத்தல் காரணமா திருமணம் சம்பந்தமான ஒரு சில முக்கியமான முடிவுகளை நீங்க எடுக்க வேண்டிய காலகட்டமாகவும் இந்த 2024வது வருஷம் இருக்க போகுது. ஒருவேளை திருமணம் முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துல இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த மே மாதத்துக்கு முன்னாடி திருமணத்தை முடிச்சிருங்க. அதே சமயம் பெரும்பாலான மீனராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணை வந்ததுக்கு அப்புறமா தான் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு மன தைரியமும் தன்னம்பிக்கையும் கிடைச்சிருக்கும். அப்படி பார்க்கும்போது உங்க வாழ்க்கையில ஒருத்தர் துணையா வராங்க அப்படின்னா அவங்களால உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. ஆனா மீனராசிக்காரங்க தற்சமயம் 7வது சனியோட ஆதிக்கத்துல இருக்கிறதால உங்களால உங்க வாழ்க்கை துணைக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால திருமணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற மீனராசிக்காரங்க உங்க வாழ்க்கை துணை கிட்ட மனசு விட்டு பேசிக்கோங்க. ஆக மொத்தத்துல இந்த 2024வது வருஷத்துல மீனராசிக்காரங்க உங்க வாழ்க்கை துணையோட ஆலோசனைகளை கேட்டு அதுபடி நடந்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில சிறப்பான மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.